பிரம்மாவின் சக்தி வாய்ந்த மகனான ஜாம்பவான் ஏன் விஷ்ணுவுடன் சண்டை செய்தார்? இந்த யுத்தத்திற்காக ஜாம்பவான் 2 யுகங்கள் காத்திருந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. சத்திய யுகத்தில் பிரம்மா கொட்டாவி விட்ட போது அவரது வாயிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த கரடி வடிவ உயிர் தோன்றியது. அவர்தான் ஜாம்பவான். 100 கோடி சிங்கங்களின் பலத்துக்கு சமமான சக்தி கொண்டவர் என்று கூறப்படுகிறது. இவரின் வீரமும் சக்தியும் அனுமானுக்கு நிகரானதாக கருதப்பட்டது. வாமன அவதாரத்தில் மகாவிஷ்ணு தன்னுடைய 3 அடிகளில் முழு பிரபஞ்சத்தையும் அளந்தபோது ஜாம்பவான் தனது அதிவேகத்தில் பகவானை 21 முறை சுற்றி வந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. பிறகு திரேதா யுகம் வந்தது. ஜாம்பவான் ஸ்ரீராமரின் மிக நம்பிக்கையான தோழராகவும் போர் துணையாகவும் இருந்தார். ராமாயணத்தில் ஹனுமானுக்கு தனது மறைந்திருந்த சக்தியை நினைவூட்டியவரும் ஜாம்பவான் தான். இலங்கை போர் முடிந்த பிறகு ஜாம்பவான் ஸ்ரீராமரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார். உங்களுடன் ஒரு முறை யுத்தம் செய்ய வேண்டும் என்றார். அதற்கு ராமர், இந்த யுகத்தில் அது முடியாது, ஆனால் துவாபர யுகத்தில் நான் கிருஷ்ணராக அவதரிக்கும் போது உன் ஆசை நிறைவேறும் என்று அருள் வழங்கினார். அந்த நாளுக்காக ஜாம்பவான் காத்திருந்தார். காலச்சக்கரம் சுழன்று துவாபர யுகம் வந்தது. ஒரு நாள் கிருஷ்ணர் இஸ்யாமந்தக மணி என்ற அதிசய ரத்தினத்தை தேடி ஒரு குகைக்குள் சென்றார். அங்கு ஜாம்பவானின் மகள் அந்த மணியுடன் விளையாடி கொண்டிருப்பதை அவர் கண்டார். கிருஷ்ணர் அந்த மணியை எடுக்க முயன்ற போது ஜாம்பவான் அவரை சாதாரண மனிதன் என்று நினைத்து போருக்கு அழைத்தார். பிறகு பிரபஞ்சத்தையே அதிர வைத்த யுத்தம் தொடங்கியது. இந்த போர் 28 நாட்கள் தொடர்ந்து நடந்தது என்ற புராணங்கள் கூறுகின்றன. 28வது நாளில் ஜாம்பவான் மிகவும் சோர்வடைந்தார். அப்போதுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. இந்த உலகத்தில் நாராயணனை தவிர வேறு யாராலும் என்னை வெல்ல முடியாது. இவர் ராமரே கிருஷ்ண அவதாரத்தில் வந்திருக்கிறார் என்பதை ஜாம்பவான் உணர்ந்தார். பிறகு அவர் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டு இஸ்யாமந்தக மணியையும் தனது மகள் ஜாம்பவதியையும் கிருஷ்ணருக்கு மணமுடித்து வைத்தார். நமோ நாராயண.